நம்ம வாழ்கிற உலகம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ல்டு இது. இப்போ ஒவ்வொரு நாள் செய்தி கேட்கும் போதெல்லாம் நமக்கே மனசில் நம்பிக்கை இழந்து போகிற மாதிரி தான் செய்திகளை கேட்குறோம். இத்தனை பேர் வேலை இழந்துட்டாங்க, மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது, படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, வீசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய வருங்காலம் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. எனக்காக கர்த்தர் எனக்கு ஒரு பாதையை அமைத்து தருவா, எனக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒருவேளை மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே உடஞ்சி போயிடாதீங்க. போச்சு, ஃப்யூச்சரே போச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன மார்க்குப்பா, அதை விட கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவர். இல்லை, காரிருடியில் கூட கர்த்தர் நமக்கு தீபமாக நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் எல்லாம் நன்மையாக செய்து முடிப்பார். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களாய் அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்வார். அதனால் அப்படிலாம் வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசும்போது கூட டோன்ட் ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் அன்பிலீஃப், ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். காட் வில் கிவ். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த விசுவாசத்தோடு இருக்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் உள்ள பாரங்கள் எல்லாம் நம்ம நிச்சயமாக நீக்குவதற்கு அது போதுமானதாக இருக்கும். மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். நம்பிக்கை வைக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசுவை அறிகிறதுக்கு முன்பாக நம்பிக்கை முழுசும் தான் மேலே வச்சுக்கிட்டாரு. மேன்மை பாராட்டெல்லாம் வேண்டான்னு விட்டார். ஏன் தெரியுமா? இவ்வளோ மேன்மை பாராட்டி கடைசி இயேசு அவரை பார்த்து தமஸ்குக்கு போகும் வழியில் சடுதி ஒளியினால் அவரை சந்தித்த போது ஆண்டவர் கேட்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையான்னு கேட்டார். மாம்சத்தின் காரியங்களை குறித்து அதன் மேல் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் கடைசியில் வேதனை தான் வாழ்க்கையில் அனுபவிச்சான். நம்பிக்கை மாம்சத்தில் இல்லை, நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் மேன்மை பாராட்டுகிறாங்க. நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். அவர்களெல்லாம் இடறி விழுந்தாங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் எல்லாம் ஆதரிப்பார். அல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, எப்படிப்பா சார் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காதா? இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ நடக்குது வேலை. கர்த்தர் செய்வார், போங்க. என்ன பிரச்சனை? அது பாட்டு கட்டட்டும், கர்த்தர் கட்டுவார். யாரை வச்சு கட்டணுமோ கட்டுவார், எப்போ முடியணுமோ ஆண்டவர் முடிப்பார். சில பேர் பார்க்கும்போதெல்லாம், பாஸ்டர் அடுத்த வருஷம் முடிஞ்சிடுமா? எனக்கு தெரியாது. முடிஞ்ச பிறகு உள்ளே போகிறோம், முடியலன்னா முடியலன்னு உள்ளே போகிறோம், அவ்வளோதான். எப்படி உள்ளே தான் போகிறோம், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ஒருத்தர் நீங்கள் ஏசியெல்லாம் போட்டுருவீங்களா? போட்டால் பாருங்க, ஓடலன்னா ஃபேன் போட்டு விட்டுருக்கேன், அந்த காற்றுல உட்காருவோம். நீ ஏசி இல்லாமல் செத்தா போவோம். வரும்போது வரும். திட்டம் இருக்குது, பிளான் இருக்குது. கர்த்தர் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் அதிரதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். அதனால் கவலைலாம் பட வேணாம். நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அதனால் கவலைப்படாதீங்க. சில பேர், ஐயோ என் வீட்டுக்குள்ளே இந்த இன்டீரியர் இல்லை, அந்த இன்டீரியர் இல்லை. கவலைப்படாதப்பா, அதெல்லாம் வரும், ஒரு நாள் வரும். அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாது. ஐயோ இப்படி அழகுபடுத்த முடியலையே, அணைஞ்சு எரியிற மாதிரி லைட்டு போட முடியலையே, கவலைப்படாது. நம்ம டிஸ்கோவா நடத்துகிறோம். அணைஞ்சு எரியும் லைட் போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் ஒரு நாள் வரும். கர்த்தர் கொடுப்பார். அதெல்லாம் அதுக்காக ரொம்ப சோர்ந்து போயிடாது. என்னதாலும் கண்ணை மூடி தூங்கணும்னா எங்கே உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு என்ன தெரியும் இல்லையா? அதான் நான் சொல்லுவேன், கண்ணை மூடி தூங்கின பிறகு படுத்துருக்கிறது எம்எம் பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. அதனால கவலைப்படாது. வீட்டில் படுத்து தூங்கும்போது நிம்மதியாக படுத்துங்க, சந்தோஷமாக படுத்துங்க. அல்லேலூயா. ராத்திரி படுக்கும்போது ஐயோ எனக்கு மெத்த இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா கவலைப்படாது. சில பேர் இன்னைக்கு நிறைய பேர் இந்த வெளியூரில் இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ரூம் இருக்கணும், இப்படி நம்ம வீடு இருக்கணும், அப்படியே கனவுலேயே போயிடுவாங்க. பாத்தியா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆண்டவரே இந்த மாதிரி கூட வீடு எனக்கு தரடிங்க, இஷ்டமானா உங்களுக்கு சித்தமானா எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க ஆண்டவரே, அது வரைக்கும் சந்தோஷமாகவே இருப்பேன் நான். ஆக மொத்தம் என்ன தான் கட்டினாலும் கடைசியில் பைபிள் நம்ம வீட்டுக்கு கொடுத்த தலைப்பு பரதேசியாய் தங்கும் வீடு. அவ்வளோதான். என்ன பெர்மனண்டாக இருக்க போகிறோம். ஆனாலும் பாருங்க, இந்த பரதேசி வீட்டுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? வேண்டிய எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு, கர்த்தர் தருவார். அதனால் அதெல்லாம் நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்க வாழ்க்கையை பாரமாக்கிடாதீங்க. ஆண்டவர் சார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆண்டவரே இன்றைக்கு இந்த என்னை பாரப்படுத்திக்கிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்க ஆண்டவரே. பாரமா வாழக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலுமே வியாகுலமாக தான் மாதிரியே நடந்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எதையோ இழந்த மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்காதீங்க. பி ஹாப்பி. கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள நம்மளை கர்த்தர் மகிழ வச்சிருக்கிறார்.
உலகத்துல என்ன இருக்கோ இல்லையோ, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமுள்ள ஆவியை திரும்ப தந்திருக்கிறார். அதனால கர்த்தர் நமக்குள்ள கொடுத்த கிருபையை நினைச்சு கர்த்தருக்குள்ள மகிழ்ந்துருங்க, பாரப்படுத்தாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிருபையாக பாரத்தை சுமக்கிற விரும்புகிற அடிமை திறந்து விடுதலை தரணும். சில பேருக்கு எப்போ பாரமா இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன உங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், எனக்கு இது பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை. கர்த்தருக்குள்ள நல்ல சந்தோஷமா இருங்க. ஜெபக்குறிப்பு சொல்லாதீங்க நான் சொல்லலை, பட் நீங்கள் எப்பவுமே பிரச்சனையா மாற்றிட்டு இருக்கக்கூடாது. விடுங்க அதை. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு என்ன பண்ணுவோம்? நன்றி உள்ளவா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த காலத்தில் இருக்க பாடுகள்லாம் இனி நமக்குள்ளே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறதெல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு தாவீதுட்ட சவுல் வந்து, ஏன் என்னுடைய தலைச்சீராவை எடுத்துக்கோ, என்னுடைய மார்க்கவஸ்து, அதெல்லாம் பழக்கம் கிடையாது, நமக்கு இருக்கிறது போதும், சந்தோஷமா போனான். முடிவு வரும்போது வெற்றியோட வந்தான். ராஜா கொடுக்காத, ராஜாட்ட வாங்காத பட்டயத்தை ஆண்டவர் கோலியாத்து வந்து வாங்கி கொடுத்தாரு. எந்த நேரம் வரணுமோ எல்லாமே என்ன பண்ணும்? வரும். கர்த்தர் நிச்சயமாக தருவார். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நீங்க இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருங்க. உங்க வீடே ஒரு பரலோகமா தெரியும், உங்க வீடு ஒரு அரண்மனையா தெரியும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனங்கள் உங்களுக்கு பெரிய ரதம் மாதிரி தெரியும். என்ன ஆண்டவரே, எல்லாரும் கார்ல வராங்க, நான் ட்ரெயின்ல தான் வரேன். அவங்க வச்சிருக்க கார்லாம் 6 லட்சம் 8 லட்சம், நீங்க போற வண்டி பல கோடி. நீங்க எப்படி போறீங்க? நீங்க அது நினைச்சுக்கிடுங்க. அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா, பா நம்ம தான் பெரிய கோடீஸ்வரன், அவன் பாவம், அவன் பெட்ரோல் ஊற்றி போறான், நம்ம 10 ரூபா கொடுத்துட்டு எந்த மாதிரி கிளப்பிட்டு போறோம் என்ன அப்படின்னு நினைங்க. சந்தோஷமா போங்க, மனரம்யமா இருங்க, வாழ்க்கையை பாரமாக்காதீங்க. ஆமேன். கர்த்தர் உதவி செய்வாராக. சந்தோஷமா இருக்கும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு வெளியே போங்க, விடுதலையோட போங்க. இது இல்லை அது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கவலைப்பட்டு போகாதீங்க. பாரம் இருக்கக்கூடாது.